என் பெயர் பிரியங்கா. எனக்கு 24 வயது. பார்க்க அழகாக இருப்பேன். நான் சேலை கட்டினால் பக்கத்து வீட்டு அண்ணிகள் கூட எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று கேட்பார்கள். வீட்டில் எல்லோரும் என்னை அன்போடு பிரியங்கா அண்ணி என்றுதான் கூப்பிடுவார்கள். என் கணவரின் தம்பி பெயர் சதீஷ். அவன் எனக்கு கொழுந்தன். அவனுக்கு 22 வயது. நல்ல உயரமான இளைஞன். ஒரு சிறிய கம்பெனியில் வேலை பார்க்கிறான். எங்கள் வீடு கிராமத்தை ஒட்டிய ஒரு நகரத்தில் இருக்கிறது. அங்கு அனைவரும் ஒன்றாகவே வசிக்கிறோம். சிரிப்பும் அரட்டையும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். திருமணத்திற்கு பிறகு நான் புகுந்த வீட்டிற்கு வந்தபோது எல்லாம் புதிதாக இருந்தது. என் கணவர் கௌரவ் அரசு வேலையில் இருப்பதால் அடிக்கடி வெளியூர்களில் இருப்பார். மாதத்தில் ஓரிரு நாட்கள் மட்டுமே வீட்டிற்கு வருவார். மற்ற நேரங்களில் வீட்டை நான் தான் கவனித்துக் கொள்வேன். மாமனார் மாமியார் இருவரும் வயதானவர்கள். அவர்கள் பெரும்பாலும் தங்கள் அறையிலேயே இருப்பார்கள். சதீஷ் வீட்டின் கடைசி மகன். படிப்பு முடிந்து இப்போதுதான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். ஆரம்பத்தில் அவன் என்னிடம் அண்ணி என்று முறைப்படிதான் பேசினான். ஆனால் மெல்ல மெல்ல எங்கள் பேச்சு வளரத் தொடங்கியது. எல்லோரும் ஒன்றாக சாப்பிடுவது, சிரித்து பேசுவது என வாழ்க்கை சென்றது. ஒரு நாள் காலை நான் சமையலறையில் டீ போட்டு கொண்டிருந்தேன். அப்போதுதான் சதீஷ் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்தான். அவன் என்னிடம் வந்து, அண்ணி, ஒரு டீ கிடைக்குமா? நேற்று இரவு நீண்ட நேரம் வேலை செய்ததால் தூக்கமே வரவில்லை என்றான். நான் சிரித்து கொண்டே, ஏன் கிடைக்காது, உட்கார், போட்டு தருகிறேன். அப்படி என்ன ஸ்பெஷல் வேலை நள்ளிரவு வரை என்று கேட்டேன். அவன் சிரித்து கொண்டே, அதெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணி, கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என்றான். தெரியும், ஆனால் கவனமாக இரு, கண்கள் கெட்டு போய்விடும் என்றேன். அவன் சிரித்து கொண்டே, அண்ணி, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. உங்கள் கையால் டீ குடித்தாலே எல்லா சோர்வும் நீங்கிவிடும். அவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று கூறி டீயை குடித்தான். அவன் கொஞ்சம் குறும்புக்கார பையன் என்று நான் நினைத்தேன். நாட்கள் நகர்ந்தன. நான் வீட்டு வேலைகள் செய்வது, துணி துவைப்பது, சமைப்பது என பிஸியாக இருந்தேன். சதீஷ் அலுவலகம் செல்வான், மாலையில் திரும்புவான். ஒரு நாள் மாலை மாமியார் என்னிடம், பிரியங்கா மருமகளே, இன்று சதீஷுக்கு பிடித்த மாதிரி ஏதேனும் ஸ்பெஷலாக சமை என்றார். நான் சரி அத்தை, என்ன சமைக்கட்டும் என்று கேட்டேன். சதீஷ் இடையில் புகுந்து, அண்ணி, உங்கள் சிரிப்பை போல இனிப்பாக ஏதேனும் ஒன்று செய்யுங்கள் என்றான். மாமியார் சிரித்து விட்டார். ஆனால் எனக்கு இது கொஞ்சம் ஓவராக தெரிந்தது. இருந்தாலும் நான் புன்னகைத்து கொண்டே, சரி, குலோப் ஜாமுன் செய்கிறேன் என்றேன். இரவு உணவிற்கு பிறகு அனைவரும் தூங்கியதும் நான் சமையலறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது அங்கே வந்த சதீஷ், அண்ணி, உதவி செய்யவா என்று கேட்டான். நான் வேண்டாம், நீ போய் தூங்கு என்றேன். ஆனால் அவன் அங்கே நின்று, அண்ணி, நீங்கள் இவ்வளவு வேலை செய்கிறீர்கள், நிச்சயம் களைத்து போவீர்கள். ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என்றான். ஆனால் நான் சிரித்து கொண்டே, உதவியா, எனக்கா? நானே எல்லாம் பார்த்து கொள்வேன், நீ கிளம்பு என்று அவனை அனுப்பி வைத்தேன். ஆனால் அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. ஒருவேளை இது வெறும் கிண்டல் தானா? இது போன்ற கூட்டு குடும்பங்களில் இது சாதாரணமான நகைச்சுவை தானே என்று நான் நினைத்து கொண்டேன். மறுநாள் காலையில் நான் குளித்துவிட்டு தயாரானேன். சதீஷ் ஏற்கனவே தயாராக இருந்தான். அண்ணி, இன்று நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள், அப்படியே ஒரு சினிமா ஹீரோயின் போல என்றான். நான் சிரித்து கொண்டு, போதும் நிறுத்து சதீஷ், இப்படி பேசாதே, நீ என் தம்பி மாதிரி என்றேன். அதற்கு அவன், ஆமாம் அண்ணி, ஆனால் அண்ணி எப்போதுமே ஸ்பெஷல் தானே என்றான். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. ஒரு நாள் நான் பால்கனியில் துணிகளை காய வைத்துக் கொண்டிருந்த போது அங்கே வந்த சதீஷ், அண்ணி, இந்த துணிகள் எப்படி இவ்வளவு வெண்மையாக இருக்கின்றன? உங்கள் கைகள் பட்டதாலா என்று கேட்டான். நான் நல்ல டிடர்ஜென்ட் பயன்படுத்துகிறேன், அதான் என்றேன். அதற்கு அவன், இல்லை அண்ணி, உங்கள் கைகள் பட்டதால் என்றான். அவன் பேச்சில் எப்போதும் ஏதோ ஒன்று மறைந்திருப்பது போலவே இருக்கும். வேண்டுமென்றே அவன் அப்படி பேசுவது போல எனக்கு தோன்றியது. இதை பற்றி கௌரவிடம் சொல்லலாமா என்று யோசித்தேன். ஆனால் அவர் வெளியூரில் இருக்கிறார். சதீஷ் எங்கள் வீட்டு பையன், தேவையில்லாத தவறான புரிதல் வந்துவிடக்கூடாது என தவிர்த்தேன். ஒரு மாலை நேரம் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அத்தை கேட்டார், சதீஷ், உனக்கு எப்போது கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று கேட்டார். சதீஷ், அம்மா, இப்போதுதான் அண்ணி எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார்களே, எனக்கு என்ன அவசரம் என்றான். எல்லோரும் சிரித்தார்கள். ஆனால் எனக்கு இது கொஞ்சம் எல்லை கடந்த பேச்சு போல தெரிந்தது. இரவு நான் தூங்க சென்ற போது சதீஷிடமிருந்து மெசேஜ் வந்தது. அண்ணி, குட் நைட், கனவில் சந்திப்போம் என்று இருந்தது. நான் குட் நைட் என பதில் அனுப்பினேன். ஆனால் கனவில் சந்திப்போம் என்றால் என்ன அர்த்தம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் காலையில் நான் முற்றத்தில் யோகா செய்து கொண்டிருந்தேன்.
அப்போது அங்கே வந்த சதீஷ், அண்ணி எனக்கும் யோகா கற்றுத்தாருங்கள் என்றான். நான் சரி நாளை முதல் வா என்றேன். அடுத்த நாள் முதல் அவன் வர தொடங்கினான். யோகா செய்யும்போது, அண்ணி யோகா செய்வது எவ்வளவு கடினமாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் எவ்வளவு எளிதாக செய்கிறீர்கள் என்பான். அவனது ஜாடை பேச்சு எனக்கு புரிந்தாலும் நான் யோகாவில் கவனம் செலுத்தினேன். அண்ணி இவ்வளவு நேரம் யோகா பயிற்சி செய்கிறீர்கள், ஆனால் என்னால் தொடர்ந்து யோகா செய்ய முடியவில்லை என்றான். நான் நீ தொடர்ந்து பயிற்சி செய்தால் உனக்கும் யோகா ஈஸியாக வரும் என்று நான் சொன்னேன். ஆனால் இந்த தம்பி எப்போதுதான் திருந்துவான் என்று எனக்குள் நினைத்து கொண்டேன். இருந்தாலும் நான் அவனை பேச வேண்டாம் என்று தடுப்பதில்லை. ஏனெனில் வீட்டில் தனியாக இருக்கும்போது அவனது பேச்சுக்கள் ஒரு பொழுதுபோக்காக இருந்தன. பெண்கள் எப்போதும் வீட்டிற்குள்ளேயே இருக்கும்போது பேசுவதற்கு ஆள் கிடைப்பதே அரிது. ஒரு வாரம் கடந்தது. சதீஷ் கம்பெனியில் ஏதோ ஒரு வேலை இருந்ததால் அவன் வீட்டிலிருந்தே லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். நான் சமையலறையில் இருந்தபோது லேப்டாப்புடன் வந்து அவன், அண்ணி ஒரு காஃபி கிடைக்குமா, வேலை செய்து களைப்பாக இருக்கிறது என்றான். நான் காஃபி போட்டு தந்தேன். அவன், அண்ணி இங்கே உட்காருங்கள், பேசிக்கொண்டிருப்போம், தனியாக இருக்க கவலையாக இருக்கிறது என்றான். நானும் அமர்ந்தேன். பேச்சுக்கள் தொடங்கின. அவன், அண்ணி அண்ணன் எவ்வளவு கொடுத்து வைத்தவர் தெரியுமா, உங்களை போன்ற ஒரு மனைவி அவருக்கு கிடைத்திருக்கிறாரே என்றான். போதும் நிறுத்து, இப்படி பேசாதே என்றேன். ஆனால் அவன் விடவில்லை. ஏன் அண்ணி, இது உண்மைதானே, நீங்கள் அவ்வளவு அழகும் அக்கறையுமானவர். சில நேரங்களில் நினைக்கிறேன் எனக்கு மட்டும் என்று சொல்லி அப்படியே நிறுத்திவிட்டான். சொல்லு சதீஷ், என்ன நினைக்கிறாய் என்று நான் கேட்டேன். ஒன்றுமில்லை அண்ணி, சும்மாத்தான் என்றான். அன்றிலிருந்து சதீஷுக்கு என் மீது ஒரு காதல் இருக்கிறதோ என்று நான் சந்தேகித்தேன். இது தவறு, இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எப்படி? வீட்டில் சொன்னால் தேவையில்லாத சண்டை வரும். மெல்ல மெல்ல எங்கள் பேச்சு இன்னும் அதிகமானது. ஒரு நாள் நான் அலமாரியின் மேல் தட்டில் இருந்த சாமான்களை எடுத்து கொண்டிருந்தேன். சதீஷ் வந்து உதவி செய்யவா என்று கேட்டான். அவன் ஸ்டூல் மீது ஏறி சாமான்களை எடுத்து கொடுத்தான். கீழே இறங்கும்போது அவன் என் கையை பிடித்தான். சாரி அண்ணி என்றான். ஆனால் அவன் வேண்டும் என்றேதான் என் கையை பிடித்தான் என்று எனக்கு தோன்றியது. நான் ஒன்றும் சொல்லவில்லை. அன்று இரவு அவன் மீண்டும் மெசேஜ் செய்தான், குட் நைட் அண்ணி என்று. நான் பதில் அனுப்பவில்லை. மறுநாள் அவன், அண்ணி என் மீது கோபமா என்று கேட்டான். நான் இல்லை, ஆனால் இது போன்ற பேச்சுக்களை தவிர்க்கலாம் என்றேன். ஏன் அண்ணி, நாம் நண்பர்கள் தானே என்று கேட்டான். நண்பர்கள்தான், ஆனால் ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்றேன். ஒரு நாள் சதீஷ், அண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை, சொல்லட்டுமா என்று கேட்டான். சொல் என்றேன். எனக்கு ஒரு காதலி இருந்தாள், ஆனால் இப்போது பிரிந்து விட்டோம், மனம் வலிக்கிறது என்றான். ஏன் பிரிந்தீர்கள் என்று நான் கேட்டேன். நான் அவளுக்கு நேரம் கொடுப்பதில்லை என்று சொன்னாள். இப்போது தனியாக இருக்கிறேன் என்றான். காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும், மறந்துவிடு என்று அவனுக்கு நான் ஆறுதல் சொன்னேன். அன்றிலிருந்து அவன் தனது வேலை மற்றும் சொந்த பிரச்சனைகளை என்னிடம் சொல்ல தொடங்கினான். அவன் தனியாக இருப்பதால் இப்படி பேசுகிறான் என்று நினைத்து ஒரு மூத்த சகோதரி போல நான் அவனுக்கு ஆலோசனைகள் வழங்கினேன். நாட்கள் நகர்ந்தன. ஒரு மாலை வேளை நாங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து காற்று வாங்கி கொண்டிருந்தோம். மாமனார் மாமியார் கீழே இருந்தனர். சதீஷ், அண்ணி நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது அல்லவா என்றான். ஆமாம், நன்றாக இருக்கிறது என்றேன். அவன் தொடர்ந்தான். அண்ணி, என்றாவது நீங்கள் அண்ணனுடன் இப்படி அமர்ந்ததுண்டா என்று சதீஷ் கேட்டான். நான் ஆமாம், ஆனால் எப்போதாவது தான் என்றேன். அவன், யாராவது என் கையை பிடித்து கொண்டு என்னுடன் இப்படி அமர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றான். நான் பேச்சை மாற்றிவிட்டு, வா கீழே போகலாம் என்று அழைத்து வந்தேன். ஆனால் எனக்குள் கவலை ஏற்பட்டது. 2 வாரங்களுக்கு பிறகு கௌரவ் வீட்டிற்கு வந்தார். அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். நான் கௌரவிடம் பேசினேன், ஆனால் சதீஷை பற்றி எதுவும் சொல்லவில்லை. இது ஒரு சிறிய விஷயம் என்று நினைத்து தவிர்த்து விட்டேன். கௌரவ் மீண்டும் வேலைக்கு சென்றார். சதீஷ் மீண்டும் பழையபடி மாறினான். ஒரு நாள் அவன், அண்ணி உங்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டும் என்றான். எதற்கு என கேட்டதற்கு, நீங்கள் என் மீது காட்டும் அக்கறைக்குதான் என்று கூறி ஒரு நெக்லஸை கொடுத்தான். இதை அணிந்து பாருங்களேன் என சொன்னான். நான் வேண்டாம் என்று சொல்லியும் அவன் விடாததால் அணிந்து கொண்டேன். ஆனால் மனதிற்குள் பயம் இருந்தது. இரவில் படுக்கும்போது என்ன நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் சதீஷ், அண்ணி நீங்கள் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள், அதன் ரகசியத்தை சொல்லுங்கள் என்றான். நான் யோகா மற்றும் உணவு முறைதான் என்றேன். நானும் முயற்சி செய்கிறேன், ஆனால் உங்களைப் போல அழகாக வர முடியவில்லை என்றான். ஒரு நாள் சமையலறையில் நான் காய்கறி நறுக்கி கொண்டிருந்த போது பின்னால் வந்த சதீஷ், அண்ணி நல்ல வாசனையாக இருக்கிறது என்றான். ஆமாம், உணவு நன்றாக சமைக்கிறேன் என்றேன். ஆனால் அவன், இல்லை அண்ணி, உங்கள் தலையில் இருக்கும் மல்லிகைப்பூ வாசனை என்றான். நான் திடுக்கிட்டேன். இருந்தாலும் சிரித்து மழுப்பினேன்.
ஒரு நாள் சதீஷ், அண்ணி, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். நான் உங்களை காதலிக்கிறேன் என்றான். நான் அதிர்ந்து போனேன். சதீஷ், இது தவறு. நான் உனக்கு அண்ணி என்று கத்தினேன். அதற்கு அவன், அண்ணன் இங்கே இருப்பதில்லை, நான் இருக்கிறேனே என்றான். நான் ஆத்திரத்துடன், வாயை மூடு, இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினேன். அவன் சென்று விட்டான். அன்றிலிருந்து அவன் சோகமாக இருக்க தொடங்கினான். நானும் கவலையடைந்தேன். ஒரு வாரம் கழித்து சதீஷ் என்னிடம் பேச வந்தான். சாரி அண்ணி, நான் தவறாக பேசிவிட்டேன். ஆனால் நான் தனியாக இருக்கிறேன் என்பதுதான் உண்மை என்றான். நான், புரிந்து கொள் சதீஷ், இந்த காதல் சாத்தியமில்லை என்றேன். ஆமாம் அண்ணி, ஆனால் இந்த காலத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்று பாருங்கள். மக்கள் எவ்வளவு கேவலமான எண்ணம் வைத்திருக்கிறார்கள் என்றான். நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டபோதுதான் சதீஷ் தனது உண்மை கதையை சொன்னான். அண்ணி, எனக்கு காதலி யாரும் இல்லை. அவள் என் தோழி. ஆனால் அவள் என்னை பிளாக்மெயில் செய்தாள். உங்களை சோதித்து பார்க்கவே நான் அப்படி நடந்து கொண்டேன். இக்காலத்தில் பெண்கள் பணத்திற்காக எதையும் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் உங்கள் நிலையில் உறுதியாக இருக்கிறீர்களா என்று பார்க்கவே நான் வேண்டும் என்று அப்படி பேசினேன். ஆனால் நீங்கள் ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்றான். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இதெல்லாம் ஒரு பாடத்திற்காக செய்யப்பட்ட நாடகம் என்று. சதீஷ் சொன்னான், அண்ணி, இன்றைய உலகம் மிகவும் மோசமானது. சமூக வலைதளங்களில் ஆண் பெண் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிறார்கள், பிளாக்மெயில் செய்கிறார்கள். இதை உங்களுக்கு சொல்ல நினைத்தேன். ஆனால் நேரடியாக சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றான். இதை கேட்டு நான் அழுதுவிட்டேன். என்னை இவ்வளவு தூரம் ஏன் என்னை கஷ்டப்படுத்தினாய் என்று கேட்டேன். அவன், மன்னித்து விடுங்கள் அண்ணி என்றான். அண்ணி, இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அண்ணன் வீட்டில் இல்லாத போது யாராவது உங்களை தங்கள் காதல் வலையில் சிக்க வைக்க பார்ப்பார்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சதீஷ் சொன்னான். நாட்கள் கடந்தன. நான் சதீஷ் சொன்னதை நினைத்து கொண்டே இருந்தேன். எங்கள் இருவருக்கும் இடையிலான அன்பு முன்பை விட உறுதியானது. அவன் முன்பை விட என் மீது அதிக அக்கறை காட்டினான். மாமனார் மாமியார் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மகனே, நீ ஒரு திருமணம் செய்து கொள், உன் வாழ்க்கை செட்டிலாகிவிடும் என்பார்கள். சதீஷ் அதை சிரித்து தள்ளி போடுவான். நானும் எல்லாம் சரியாகிவிட்டது என்றே நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் இரவு நான் தூங்கும்போது ஒரு தெரியாத எண்ணிலிருந்து மெசேஜ் வந்தது. அதில், பிரியங்கா, உன்னை சோதிப்பதாக சொன்ன உன் கொழுந்தன் சதீஷ் உண்மையில் அவனே ஒரு பெரிய வலையில் சிக்கியிருக்கிறான். உண்மையை தெரிய வேண்டும் என்றால் நாளை காலை பூங்காவிற்கு வா என்று இருந்தது. நான் பயந்து விட்டேன். இது ஏதும் விளையாட்டா? சதீஷிடம் சொல்லலாமா? ஆனால் நான் அமைதியாக இருப்பதே நல்லது என்று முடிவு செய்தேன். அடுத்த நாள் காலை பூங்காவிற்கு சென்றேன். அங்கே என்னை போலவே வயதுடைய ஒரு பெண் சோகமாக அமர்ந்திருந்தாள். அவள் சொன்னாள், என் பெயரும் பிரியங்கா தான். நான் சதீஷின் முன்னாள் காதலி. அவன் உன்னிடம் பொய் சொல்கிறான். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அந்த பெண் தொடர்ந்தாள், சதீஷும் நானும் கல்லூரியில் ஒன்றாக படித்தோம். எங்களுக்குள் காதல் இருந்தது. ஆனால் அவன் மாறிவிட்டான். சமூக வலைதளங்களில் அவன் பெண்களிடம் பேசி புகைப்படங்களை கேட்டு பெற்று பிறகு அவர்களை பிளாக்மெயில் செய்வான். நான் அவனை விட்டு விலகிவிட்டேன். ஆனால் அவன் திருந்தவில்லை. உன்னை சோதிப்பதாக சொன்னதெல்லாம் வெறும் சாக்குதான். உண்மையில் அவன் உன்னை தனது வலையில் வீழ்த்தவே முயன்றான். ஆனால் நீ அதற்கு இடம் கொடுக்காததால் இப்போது அவன் நல்லவன் போல நடிக்கிறான் என்று அவள் சொன்னாள். நான் நம்ப மறுத்து, சதீஷ் அப்படிப்பட்டவன் அல்ல என்றேன். ஆனால் அந்த பெண் தன் போனை எடுத்து சில ஸ்கிரீன்ஷாட்களை காட்டினாள். அதில் சதீஷ் பல பெண்களிடம் பேசுவதும் பணம் கேட்டு மிரட்டுவதும் அப்பட்டமாக தெரிந்தது. என் கண்கள் கலங்கின. எனக்கு பாடம் எடுத்த அதே சதீஷா இது? நான் வீட்டிற்கு திரும்பி சென்று சதீஷிடம் நேருக்கு நேராக கேட்டேன். சதீஷ், இது என்ன என்று அந்த ஸ்கிரீன்ஷாட்களை காட்டினேன். முதலில் அவன் மறுத்தான். ஆனால் பிறகு உடைந்து போய் அழத் தொடங்கினான். அண்ணி, உண்மை என்னவென்றால் நானே ஒரு வலையில் சிக்கியிருந்தேன். கல்லூரியில் ஒருவன் எனது புகைப்படங்களை வைத்து என்னை பிளாக்மெயில் செய்தான். அதற்கு பழி வாங்கவே நானும் மற்றவர்களுக்கு அப்படியே செய்ய தொடங்கினேன். இது ஒரு நச்சு சுழற்சி, முடிவே இல்லாதது. இந்த உலகில் யாராவது ஒரு நல்ல மனிதர் மிச்சம் இருக்கிறார்களா என்று பார்க்கவே உங்களை சோதித்தேன். நீங்கள் நல்லவராக இருந்ததால் நான் அப்படியே நின்று விட்டேன். இப்போது நான் திருந்த விரும்புகிறேன் என்றான் சதீஷ். நான் திகைத்து நின்றேன். என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல உணர்ந்தேன். யாராவது ஒருவன் எனக்கு எச்சரிக்கை விடுகிறானோ என்று பார்த்தால் அவனே அந்த சேற்றில் மூழ்கி இருக்கிறான். பிறகு என்ன நடந்தது? நான் கௌரவிடம் அனைத்தையும் சொன்னேன். கௌரவ் வீட்டிற்கு வந்தார். ஒரு குடும்ப கூட்டமே நடந்தது. மாமனார் மாமியார் அழுது விட்டார்கள். அப்போது யாரை கண்மூடித்தனமாக நம்புவது என்பதில் எப்போதும் கவனம் தேவை. ஒருவன் உங்களுக்கு நீதி போதனை செய்கிறான் என்றால் அவனது பின்னணியையும் தெரிந்து கொள்வது அவசியம்.
சதீஷ் பல ஆண்டுகளாக இந்த சேற்றில் மூழ்கி இருந்தது எங்களுக்கு அப்போதுதான் தெரிந்தது. இது குடும்ப விஷயம் என்பதால் எங்கள் குடும்பத்தார் காவல்துறையில் புகார் அளிக்கவில்லை. ஆனால் அவனை சரியான மனநல ஆலோசனைக்கு அனுப்பலாம் என்று முடிவு செய்தனர். ஆனால் நான் இல்லை, இவன் செய்த பாவத்திற்கு தண்டனை பெற்று அதன் பிறகு இவன் திருந்தி வாழ வேண்டும். அதற்காக நான் காவல்துறையில் புகார் அளித்தேன். இதனால் மற்ற ஆண்களும் பெண்களும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். நீதிமன்றம் அவனுக்கு அபராதமும் 6 மாதம் சிறை தண்டனையும் கொடுத்தது. 6 மாதம் கழித்து சதீஷ் வீட்டிற்கு வந்தான். அவனுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்தோம். இன்று சதீஷ் திருந்தி வருகிறான். புதிய வேலையில் சேர்ந்து சமூக வலைதளங்களில் இருந்து விலகி இருக்கிறான். ஆனால் நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு சமூக வலைதள உலகம் மிகவும் அழகானதாக தோன்றுகிறது. ஆனால் அதன் உள்ளே பிளாக்மெயில், போலி அடையாளங்கள் மற்றும் பேராசை நிறைந்த வலை என ஒரு அழுக்கான உண்மை ஒளிந்திருக்கிறது. ஒரு சிறிய கிளிக் உங்கள் வாழ்க்கையையே அழித்துவிடும். நம்பிக்கையை உடைக்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் இது போன்ற வலையில் சிக்கியிருந்தால் அதை மறைக்காமல் உதவி கேளுங்கள். உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் அமைய வேண்டுமே தவிர அழுக்கான செயல்களால் அல்ல. இந்த பாடம் அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். கதையின் முக்கிய பாடம்: டிஜிட்டல் உலகில் நாம் யாரை நம்புகிறோம் என்பதில் மிகுந்த விழிப்புணர்வு தேவை. இக்கதை வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு எச்சரிக்கையும் கூட. கதையின் நீதி: நம்பிக்கைக்குரிய உறவுகளில் கூட அவ்வப்போது சோதனைகள் வரலாம். ஆனால் ஒழுக்கமும் உறுதியும் நம்மை எப்போதுமே காக்கும். இன்றைய டிஜிட்டல் உலகில் விழிப்புணர்வுடன் இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதையும் இக்கதை விளக்குகிறது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் நலமுடன் இருங்கள். நன்றி.